இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி எழுதப்படும். இந்தி பேசாத மாநில மக்களின் உரிமைகளை நிலைநாட்டிட தமிழ்நாடு மீண்டும் முன்னோடி மாநிலமாக நின்றிடும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு இனிமேல் காலை நேரத்தில் சிற்றுண்டி வழங்கப்படும். ஒன்றிய அரசு இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 ரத்து செய்திட ஒன்றிய அரசினை இப்பேரவை வலியுறுத்துகிறது. அறிவாசான் தந்தை பெரியார் பிறந்த செப்டம்பர் 17ஆம் நாள் ஆண்டுதோறும் சமூக நீதி நாள் ஆக கொண்டாடுவது என்று தமிழ்நாடு அரசு முடிவெடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள முகாம்வாழ் இலங்கை தமிழர் நலன் பேணிட மொத்தம் 317 கோடியே 40 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திடும். தமிழ்நாடு முழுவதும் தகைசால் பள்ளிகள் உருவாக்கப்படும். அண்ணல் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் முழு உருவ வெண்கல சிலை நிறுவப்படும். அரசியலமைப்பு சட்டம் வலியுறுத்தும் அனைத்து அடிப்படை உரிமைகளுக்கும் எதிரானது நீட் தேர்வு. அதனால்தான் நீட் தேர்விலிருந்து விலக்கு கேட்கிறோம். ஒப்பற்ற தலைவரான VP சிங் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் சென்னையில் அவரது முழு உருவ கம்பீர சிலை அமைக்கப்படும். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படவிருக்கும் தொகுதி மறுசீரமைப்பு நடவடிக்கையை கைவிட வேண்டும் என வலியுறுத்த வேண்டும். சிறுபான்மையின இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் ஒன்றிய அரசு மக்களவையில் அறிமுகம் செய்துள்ள வக்ஃப் வாரிய திருத்த சட்ட முன்வடிவினை வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் 2024 முழுமையாக திரும்பப் பெற வேண்டும். மாநில சுயாட்சி குறித்த விவாதங்களில் முதல் குரல் என்றுமே தமிழ்நாட்டில் இருந்துதான் ஒலிக்க தொடங்கும். நாட்டிற்கே வழிகாட்டும் தமிழ்நாடு இந்த முறையும் தன்னுடைய வரலாற்று கடமையை நிறைவேற்றிட முன்வருகிறது. தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளும் எப்பொழுது வளரும் என்ற ஏக்கத்தில் இருந்தவர்களுடைய வாட்டத்தை போக்கி சமச்சீரான வளர்ச்சியை இந்த 5 ஆண்டுகளில் அடைந்திருக்கிறோம். நிதி நிலைமை சீராக இல்லாத நேரத்திலும் அதனை காரணமாக சொல்லி சும்மா இருக்காமல் நிறைய திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம். திராவிட மாடல் அரசால் இந்த 5 ஆண்டுகளில் அனைத்து சமுதாயத்தினரும் வாழ்வில் உயர்வு கண்டிட எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதை நான் எண்ணி பார்க்கிறேன். நான் இந்த 5 ஆண்டு காலத்தில் எனக்கும் என் மனசாட்சிக்கு மட்டுமே கட்டுப்பட்டு உழைத்திருக்கிறேன். இன்னும் உழைக்க காத்திருக்கிறேன். நாளை நாங்கள் அமைக்கப் போகக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சி எங்கள் சாதனைகளை நாங்களே விஞ்சும் அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தின் தலைவராக அமர வைத்து நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உழைத்த லட்சக்கணக்கான கழக உடன்பிறப்புகள் இருக்கக்கூடிய திசை நோக்கி வணங்கி மீண்டும் வெல்வோம், மீண்டும் ஆட்சி வந்து அமைப்போம், மீண்டும் வந்து தமிழ் மக்களுக்கான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவோம்.